வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அருந்தலைப்பில் குறுந்தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள். இப்பொழுது இதற்கு திறவுகோல் வசனமாக நாம் ஒரு திருவசனத்தை மேற்கோள் காட்டுகின்றோம். அப்போஸ்தல நடவடிகள் 11ஆம் அதிகாரம் திருவசனம் 26. அப்போஸ்தல நடவடிகள் 11ஆம் அதிகாரம் திருவசனம் 26. சீஷர்கள் முதலில் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வைத்தோம் என்றால் 2 திருவசனங்களை நாம் முன்வைக்க வேண்டும். ஒன்று, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது, புதிய ஏற்பாட்டிலே யோவான் 1:1. இந்த வசனத்திலே ஆதியிலே வசனம் இருந்தது, அந்த வசனம் தேவனோடும் இருந்தது, அந்த வசனம் தேவனாயிருந்தது. அதாவது வசனம் என்றால் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம் ஆதியிலிருந்தே துவங்குகின்றது என்பதுதான் தெளிவான உண்மை. ஒன்று, தேவன். 2வது, தேவனுடைய வசனம். 3வது, தேவனுடைய திட்டம். 2வது ஒரு பெரிய கேள்வி, கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்தவன் என்றால் யார்? இதை நாம் ஒரு பெரிய வரையறை என்கிற டெஃபினிஷனுக்குள் போகாவிட்டாலும் ஒரு சிறிய வரையறைக்குள் பார்க்கிறோம். நாம் ஆரம்ப திருவசனத்தை திறவுகோல் வசனமாக கண்டோம். அப்போஸ்தலர் 11:26. அந்த திருவசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவன் என்பது 1, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர். 2வது, கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிப்பவர். 3வது, கிறிஸ்துவோடு உறவு கொண்டவர். அடுத்து ஒரு 2ஆம் பெரிய கேள்வியை முன்வைக்கிறோம். கிறிஸ்தவன் என்றால் என்ன? முதலாவது கண்டோம், கிறிஸ்தவன் என்றால் யார். இப்பொழுது கிறிஸ்தவன் என்றால் என்ன? 1, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். இதற்கு திறவுகோல் வசனம் என்ன? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக 1, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். 2வது, 2 கொரிந்தியர் 5:17 புதிய படைப்பாக மாறியவர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய வாழ்க்கை முடிந்தது, புதிய வாழ்க்கை ஆரம்பம். 3வது, நாம் அப்போஸ்தலர் 3:19 மனம் திரும்பி வாழ்பவர். 1, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். 2வது, புதிய படைப்பாக மாறியவர். 3வது, மனம் திரும்பி வாழ்பவர். மனம் திரும்பி என்று சொன்னால் வேதாகமத்திலே 7 வகை காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதிலே முக்கியமான காரியம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ரிப்பன்டன்ஸ் ஃப்ரம் சின். சின் இஸ் லைக் எ சீட். பாவம் என்பது ஒரு விதை, மீறுதல் என்பது ஒரு செடி, அக்கிரமம் என்பது ஒரு விருட்சம். சின் இஸ் லைக் எ சீட், டிரான்ஸ்கிரஷன் இஸ் லைக் எ பிளான்ட் அண்ட் இனிக்விட்டி இஸ் லைக் எ ட்ரீ. இப்படி பார்க்கும் பொழுது நாம் பாவத்திலிருந்து பரிசுத்த தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். 4வது, கிறிஸ்தவன் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுபவர். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. ரோமர் 8:14. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய குமாரர். அப்படியானால் வாழ்க்கையை ஆவியானவர் வழிநடத்துவார். சுய இச்சையினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. 5வது, அன்பில் நடக்கிறவர். கிறிஸ்தவன் என்றால் அன்பில் நடக்கிறவர். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டால் அதனால் எல்லாரும் நீங்கள் என் சீசர்கள் என்று அறிவார்கள். அன்புதான் கிறிஸ்தவத்தின் அடையாளம். 6வது, சிலுவையை ஏந்துகிறவர். லூக்கா 9:23. தன் சிலுவை தான் சுமக்க வேண்டும், நாள்தோறும் சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும். 7வது, மத்தேயு 5:14 உலகத்தில் ஒளியாக இருப்பவர். எப்படி சிலுவையை தூக்கினால் தியாகமோ தன்னலமற்ற வாழ்க்கையோ, அதே போல உலகத்துக்கு நாம் ஒளியாய் இருந்தால் தியாக தீபமாக இருப்போம். இருளில் ஒளி, மற்றவர்களுக்கு வழிகாட்டி. இப்படி இருக்கும் பொழுது நாம் இதுவரைக்கும் கேட்டோம், கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பிலே கண்டோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, கிறிஸ்தவன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் பெயரளவுக்கு சொல்லாதபடி வாழ்க்கையில் வாழ்ந்து செயல்பட்டு தெய்வத்தை மகிமைப்படுத்த இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் எங்கள் ஈண்டெடுத்த பெற்றோருக்கும் இந்த தேசத்திற்கும் நல்ல சாட்சிகளாக விளங்க அருள்நாதர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு ரட்சகரி நாமத்தில் ஜெபம் செய்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில்
பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.